வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன் ஃபின்ஸ். சரி, அதுல ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இன்வால்வ் இன் த அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன், அதே மாதிரி ஃபின்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் த ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின், ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி அதர் ஸ்டேட்ல கேட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட யுவர் அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன் அண்ட் த ஃபின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் த simple shapes such as plate, cylinder, sphere and cube, the lumped heat capacity. ஸோ ஆல்ரெடி நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். ஸோ அந்த lumped system capacity, lumped heat capacity ல வந்து your Biot number should be less than or equal to 0.1 அதான் எழுதியிருப்போம். சரியா? ஸோ less than 0.1 is the right answer, option A. சரியா? ஸோ இது மூணு டிஃபரெண்ட் எக்ஸாமினேஷன் போர்டில் கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் இஸ் லாஸ் ஃப்ரம் ஏ 100 mm diameter. ஸோ டயாமீட்டர் வந்து 100 mm. ஸோ பைப் பிளேஸ்ட் ஹரிசாண்டலி இஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வந்து கொடுத்தாச்சு. சரியா? ஸோ அது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ டி இன்ஃபினிட்டி ஆர் டிஏ இதனால் வச்சுக்கோங்க. ஸோ 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே நசட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 25. சரியா? ஸோ இங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வேல்யூ இஸ் கிவன் 0.03 வாட் பை மீட்டர் கெல்வின். ஸோ ஹெச் வேல்யூ வந்து கேட்டிருக்கு. ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வில் பி ஹெச் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நசட் நம்பர் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ நசட் நம்பர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஹெச் எல் டிவைடட் பை கே. சரியா? ஸோ இங்கே எல்லுக்கு பதிலாக டி கொடுத்ததுனால ஹெச் இன்டு டி பை கே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து ரிலவெண்ட் டேட்டா கிடையாது. ஸோ தேவையில்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நசட் நம்பர் கிவன் 25 which is equal to h the unknown value 100 into 10 power minus 3. ஸோ எம்எம்ல கொடுத்துருக்கு, நான் மீட்டரா மாற்றிக்கிட்டேன். ஸோ கே வந்து 3 into 10 power minus 2 இருக்கு. சரியா? ஸோ 0.03. ஸோ 3 into 10 power minus 2 எழுதியிருக்கும். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணோம்னா, ஸோ இங்கே 10 power minus 2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 10 power minus 1 மாறிடும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 75. ஸோ ஹெச் இன்ட்டு ஸோ 100 into 10 power minus 1 10 ஆயிரும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு இந்த 10 இந்த சைடு வந்துச்சுன்னா 7.5 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஆன்சர். ஸோ 7.5 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2019. ஸோ ரீசெண்டாக கேட்டது தான், ஏஇல கேட்டது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபின் எஃபிஷியன்சி. ஸோ ஃபின் எஃபிஷியன்சி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் வித் த ஃபின் டு த வித்தவுட் ஃபின். ஸோ அந்த ரேஷியோ தான் படிச்சிருந்தோம். சரியா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வித் த ஃபின் டு த, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஃபின் டு த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சேம் ஃபின் இஃப் த டெம்பரேச்சர் அலாங் த என்டையர் லென்த் ஆஃப் த ஃபின் இஸ் சேம் அஸ் த பேஸ் டெம்பரேச்சர். சரியா? ஸோ அதே ஃபின் தான் இருக்கும் வித் த அலாங் த என்டையர் லென்த் ஆஃப் த ஃபின் இஸ் சேம். ஸோ லென்த் ஆல்சோ சேம் வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் டெம்பரேச்சர். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் வந்து ஃபின் எஃபிஷியன்சியோ டெஃபினிஷன் இதுதான். சரியா? ஃபின் எஃபிஷியன்சி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஃபின்ஸ் ஹீட் அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன்ல கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்ஸ்டடி ஸ்டேட் ஆஃப் த ஹீட் ஃப்ளோ அக்கர்ஸ். ஸோ அன்ஸ்டடி ஸ்டேட், ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி ரயில்வேஸ், இது எல்லாமே வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அன்ஸ்டடி ஸ்டேட் ஹீட் ஃப்ளோ கண்டக்ஷன், சாரி ஹீட் ஃப்ளோ அக்கர்ஸ் எந்த இடத்துல வரும்னா அனீலிங் ஆஃப் த கேஸ்டிங்ஸ். சரியா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அனீலிங் ஆஃப் த கேஸ்டிங்ஸ் தான் அக்கர் ஆகும் அன்ஸ்டடி ஸ்டேட். ஸோ ஃபார் எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஆஃப் த ஃபின்ஸ் the thickness of the fin. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். ஸோ thickness should be ஸ்மால் அண்ட் தின் ஃபிலிம்ஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். ஷார்ட் அண்ட் தின் ஃபிலிம், ஸோ ஸ்மால். சரியா? ஸோ திக்னஸ் வந்து தின்னாக இருக்கணும். என்ன அர்த்தம்னா தின்னுனா திக்னஸ் வந்து ஸ்மால் திக்னஸாக இருக்கணும். சரியா? ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸை நம்ம எழுதியிருப்போம். இட் ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கே வந்து அதிகமாக இருக்கணும், எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ண. அதே மாதிரி ஹெச் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஸ்மால் அண்ட் தின், ஸ்மால் அண்ட் தின். ஸோ இதுக்கு என்ன எழுதியிருப்போம்னா இந்த பி பை ஏ வேல்யூ. சரியா? ஷுட் பி மோர் தான் இருக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.
So next, non-dimensional temperature distribution for the lumped system analysis is given. So Biot number, Fourier number, initial temperature, so environmental temperature கொடுத்துட்டாங்க. So இது already நம்ம direct formula தான். So T minus T infinity divided by T naught minus T infinity e power minus your Biot number into Fourier number. So into Fourier number தான் வரணும். Option C இருக்கு. Option C is the right answer. சரியா? T minus T naught divided by T naught minus T infinity, so T minus T infinity divided by T naught minus T infinity, which is equal to e power minus Biot number into Fourier number. So next, engineering service la ketta question idu recent 2020 la kettadu. So the purpose of providing fins are the heat surface. சரியா? So எதுக்காக வந்து fins வந்து provide பண்றோம்? So which it is going to, so right, effective surface area, சரியா? surface area increase ஆகணும், அதே மாதிரி heat transfer also it is going to get increase, heat transfer by the convection. சரியா? So the same question வந்து நிறைய repeat ஆயிருக்கு, important question தான். So providing the fins on the heat transfer, so surface is to increase the எதுக்காகனா effective surface area. So area on surface area increase ஆகும்னு பார்த்திருப்போம், அந்த fins conceptல சொல்லியிருப்போம். So A is going to increase and heat transfer also it is going to increase. அதான் effective surface area to promote the rate of heat transfer by the convection. So next question, what is the effect of thermal conductivity K on the fin effectiveness? So இப்போதான் பார்த்திருந்தோம். So K value வந்து அதிகமா இருக்கணும், சரியா? So thermal conductivity so does not affect effectiveness வந்து affect ஆகாது, சரியா? So fin is effective for the larger value of the fin. So option B is the right answer. K value அதிகமா தான் இருக்கணும் பார்த்திருந்தோம். Fin is effective for the larger value of thermal conductivity. இது தப்பு. So option B is the right answer. சரியா? K value should be அதிகமா இருக்கும். So in the process of heat transfer through the fins, so the entire surface area, so entire surface area should be in the different temperatures of, சரியா? Option B. So heat transfer fins la வந்து your entire surface area will be at the different temperature. So surrounding temperature இருக்கும். So T naught is different temperature தான். Surface areaவுமே வந்து வேற வேற டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். So next is the ratio surface convection resistance to the internal conduction resistance. So external to the internal Biot number, சரியா? So option B, Biot number is the answer. Surface convection resistance to internal conduction resistance, external to the internal. So usually fins are provided to increase the rate of heat transfer. Okay, so but fins also act as the insulation. Which one of the following non-dimensional number decides this factor na? So fins is the Biot number, option B. சரியா? So your Biot number it is going to decide. சரியா? So அதான் வந்து suppose the fins is act as a insulation இருக்கு. So the Biot number it is going to decide the factor, increase ஆகுமா இல்லையாங்கறது. Right? So next, lumped system analysis of transient heat conduction situation is valid when the Biot number is, so Biot number நம்ம lumped systemத்துல எழுதியிருப்போம், சரியா? So already, so less than or equal to 0.1, so very small தான். Option A, அதான் வந்து lumped system analysis இந்த இடத்துல applicable ஆகும்போது key points நோட் பண்ணியிருப்போம். Biot number should be less than or equal to 0.1. Option A is the right answer. So next is the ratio of conduction resistance to the convective resistance, Biot number, option C, direct or low question தான். Conductive resistance to the convective. So next is the differential governing equation for the fin of uniform cross sectional area AC and the constant thermal conductivity K. So is mentioned at d square theta divided by dx square minus m square theta. So where theta na என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? So theta already நம்ம பார்த்திருப்போம், excess temperature. So theta will be your excess temperature and m equal to, so mங்கிறத வந்து நம்ம ஸ்லோப்புக்காக எடுத்திருப்போம், சரியா? So அதுல இருந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் நம்ம எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா பார்த்திருப்போம். So எஃபெக்டிவ்னஸ் kp by a into h பார்த்திருந்தோம். So அப்படியே இப்போ ரெசிப்ரோக்கல் போட்டீங்கன்னா என்ன வரும், hp இப்போ மேல வந்து வந்துரும், சரியா? சரி, h into p by a by k, h into, so ரெண்டு ஆப்ஷன் வருது, root of hp by k into ac, excess temperature, option C இருக்கு. Option C is the right answer. Excess temperature, thetaங்கிறது excess temperature. So இவர் m அந்த ஸ்லோப் வந்து எழுதியிருப்போம், h into p divided by k into a, சரியா? So cross sectional area, perimeter, heat transfer coefficient, thermal conductivity k. So next is the term lumped systems in the heat transfer refers to having,
ஸோ லம்ப்டு சிஸ்டம் என்ன சொல்றோம்னா, ஸோ லம்ப்டு சிஸ்டம் அதுக்கு என்ன அர்த்தம்னா யுவர் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வேரிங் வித் த டைம். ஸோ அன்ஸ்டடி ஸ்டேட் தான் இல்லையா. ஸோ டெம்பரேச்சர் சாரி டயத்தை பொறுத்து வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச், பட் நாட் வித் த பொசிஷனை பொறுத்து மாற போறது கிடையாது. ஸோ ஒன்லி இட் இஸ் கோயிங் டு வேரி வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். இது அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன்ல வரும் லம்ப்டு சிஸ்டம். ஸோ பயாட் நம்பர், ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் வால்யூம் டு த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ V by A, வால்யூம் டு த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் நான் டைமென்ஷனல் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் கன்வெக்ஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த நேச்சுரல் கன்வெக்ஷன் வந்து யுவர் நசட் நம்பர்ல வரும். நசட் நம்பர் நான் டைமென்ஷனல் ஃபார்ம் ஆஃப் த நேச்சுரல் கன்வெக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து நசட் நம்பர் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் C. So next, which one of the following is correct? The effectiveness of a fin will be maximum இருக்கணும். So இந்த இடத்துல வரும் மறுபடியும் கேட்டிருக்காங்க. So it should be a free convection. சரியா? So நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எழுதாம இருப்போம் நினைக்கிறேன். சரியா? So environmental வந்து with the free convection இருக்கும். சரியா? So convection should be free in level. So அந்த இடத்துல தான் your effectiveness of the fin will be maximum. Effectiveness வந்து maximum இருக்கிற convection வந்து free convection position. Okay. So next, lumped heat capacity approach are the transient heat conduction analysis is used. So they தான் கேட்டிருக்காங்க. So temperature variation throughout the body is low. சரியா? So இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின் தான். இது நம்ம எழுதியிருக்க மாட்டோம். Lumped heat capacity approach of the transient, அதாவது unsteady heat conduction analysisல என்ன சொல்றோம்னா, when temperature variation throughout the body is low, very low இருக்கும். Temperature variation வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். Option C is the right answer. So next, temperature distribution T minus T infinity divided by T naught minus T infinity equal to e power minus mx. So e power minus mx is valid for the longer fins. சரியா? So longer fins க்கு வரது தான் வரும், very long fins. Option C, e power minus m into x. Next question, Nusselt number. So Nusselt number definition கொடுத்திருக்காங்க. So convection to the conduction, heat transfer, convection to the option D. Yeah, so heat transfer by the convection to the heat transfer by the conduction. Option D is the right answer. அதான் Nusselt number definition. So அதே தான் இப்போ அடுத்து நம்ம key points எழுதியிருப்போம். Infinitely long fin effectiveness formula 1 divided by ml. 1 by ml. இதான் வந்து effectiveness இருக்கும். 1 divided by ml. Option A is the right answer. So next, in the lumped capacity heat transfer model, the variation of temperature with time is, இது வந்து exponential. So அப்பதான் பார்த்தோம்னா e powerல வரும் ஃபார்முலா வந்து lumped heat capacity heat transfer மாடல்ல வந்து your variation of the temperature. So ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம். So T minus T infinity divided by so Ti or T naught, so infinity e power minus. So இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருந்தோம், HA divided by your rho C PV. சரியா? So இங்க வந்து tau வரும். இந்த டைம் கான்ஸ்டன்ட் வச்சு எழுதிருப்போம் இல்லையா ஃபார்முலா. So it is in the range of the exponential தான், e பவர்ல தான் வருது. e power minus HA, so tau into rho CP into V இதான் படிச்சிருப்போம். So it should be a exponential. இதுல வர்றதுனால தான் வந்து so we are having lumped heat capacity transfer model temperature variation. So next question, the purpose of using fins in a particular heat transfer system. So எதுக்காக வந்து யூஸ் பண்றோம், to increase the rate of heat transfer தான். So direct question தான். Purpose of using fins வந்து we are using to increase the rate of heat transfer வந்து increase பண்ணணும். Right? So next question, so temperature at the end tip of the fin having uniform cross sectional area இருக்கு. Right? So temperature எந்த இடத்துல வெளிய இருக்கும்னா that area should be minimum temperature இருக்கும். சரியா? So இது டிஃபரண்டான क्वेश्चन தான் இருக்கு. Temperature at the end tip, suppose the fin ஓட end tip வந்து uniform cross sectional இருந்துச்சுனா so temperature should be in the minimum, அந்த இடத்துல வந்து temperature வந்து minimum ஆ தான் இருக்கும். Right? So next question, which of the following relation is correct for the fin effectiveness formula தான் கேட்டிருக்காங்க. சரியா? So fin effectiveness இப்பதான் படிச்சிருந்தோம், root of K into P by A by H. So K into P by A H, option C இருக்கு.
root of k into p by a கீழ வந்து h வரும் k அதிகமா இருக்கணும் p by a அதிகமா இருக்கணும் h மட்டும் கம்மியா இருக்கணும் படிச்சிருந்தோம்ல அதான் fin effectiveness formula option C is the right answer. So next ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. So air at the 1 atmospheric pressure and 27 degree Celsius blows. So engineering service 2017ல கேட்டது சரியா. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா atmospheric temperature so T infinity is given 27 degree Celsius. Right. So அடுத்து diameter கொடுத்திருக்கு. So diameter is 12 mm. And sphere shape கொடுத்திருக்காங்க sphere. And the free stream velocity so V also given 4 meter by second. So small heater inside the sphere maintains the surface temperature. So surface temperature value is given. So T naught value is given as 77 degree Celsius. So your K value is given 0.026 watt by meter Kelvin கொடுத்திருக்காங்க. So Nusselt number கொடுத்தாச்சு 31.4. So இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா heat loss by the sphere சரியா. So Q value வந்து கேட்டிருக்கு heat loss value they are asking. So first நம்ம Nusselt number formula தெரியும் இப்போ அதை வச்சு வந்து யூஸ் பண்ணலாம் HL by K. So இங்க diameter கொடுத்ததுனால H into D by K formula யூஸ் பண்றோம். So 31.4 which is equal to H value தெரியாது unknown. So diameter தெரியும் 12 mm. So 12 into 10 power minus 3. So K value 0.026 இருக்கு. So 26 into 10 power minus 3 போட்டுக்கிறேன் 10 power minus 3 cancel. Okay. So இப்போ இதை cancel பண்ணோம்னா so you can calculate the your H value சரியா. So இதை cancel பண்ணோம்னா என்ன வரும் so almost 2. So 20 சரியா 24 so almost 2.2 வரும் சரியா. So from this you can calculate the H value. So இதை ரெண்டையும் cross multiply பண்ணிட்டோம்னா என்ன வரும் 31.4 into 2.2 8. So 2.2 8 26 826 so 8 is 0 so almost 69 சரியா 68 69 வந்துருது. So H value will be 69 watt by meter square Kelvin. But ஆனா question நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா so Q value is asking சரியா. So how to calculate the Q value. So Q which is equal to so H into A. So free convection தான் கொடுத்திருக்கு. So formula HA into so temperature difference T naught minus C infinity அவ்வளவுதான் சரியா. So use the formula. So Q which is equal to so H value calculated 69. So area தெரியாது but sphere னு கொடுத்துட்டாங்க சரியா. So sphere க்கு வந்து 4 pi r square சரியா. So 4 into pi value 2 pi so 22 by 7 into r square. So diameter is given 12 mm. So radius வந்து 6 mm வரும். So 6 square வந்துரும் சரியா. So 36 மாறிடும் into 10 power so இங்க -3 போடணும். So அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா -6 மாறிடும். So 4 pi r square into so temperature difference 50 degrees Celsius. So 77 minus 27 50. So இதை சிம்பிளை பண்ண வேண்டியதான் we will get the answer அவ்வளவுதான் சரியா. So இதை எப்படி கேன்சல் பண்ணலாம். So இது almost 17 வச்சுக்கிறேன். So 10 times வந்துரும் கரெக்டா. So 10 times வந்துரும். So remaining so இது 40யா. So 40 so 40 into 36 அப்ப சார் 72 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரியா. So இது வந்து 22 வந்து 2 into 11. So 40 into 22 வந்து 2 into 11 பெருசுக்கிறேன். So 36 into 50 into 10 power minus 6 right. So இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம். இது 100 சரியா. So இது 100 ஆயிரும். So 36 into 4 போட்டீங்கனாலே வந்துரும் சரியா. So ஈஸியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 36 into 4 24 144 வருது சரியா. So 1440 into so first நம்ம இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் சரியா. So இப்போ இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100 into 11 into 10 power minus 6 கரெக்டா. So இந்த ரெண்டை 100 so 11 10 power minus 6. So Q value right. So 11 ஆக மல்டிப்ளை பண்ணணும். So 11 ஆக ஷார்ட்கட் தெரியும். So ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதணும். இந்த ரெண்டை ஆட் பண்ணணும் 5 வந்துரும். அடுத்து இந்த ரெண்டை ஆட் பண்ணணும்
8 வந்துரும். அடுத்து இந்த ரெண்டை ஆட் பண்ணனும் 4. லாஸ்ட் நம்பர் அப்படி எழுதிக்கோங்க 0 இன்டு. ஸோ இங்க 10 ஸ்கொயர், இங்க 10 பவர் மைனஸ் 6, ஸோ 10 பவர் மைனஸ் 4. சரியா? ஸோ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஸோ Q வேல்யூ வில் பி 1.58 வருது. 1.584 வாட்ஸ். இது ஆன்சர். 1.584 1.54 இருக்கு இல்லையா? ஆப்ஷன் டி. ஏன்னா இங்க 2.2 நம்ம ரவுண்ட் எடுத்துருப்போம். சரியா? ஸோ 2.1 சம்திங் தான் வந்திருக்கும். அதனால கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக வந்திருக்கு. ஸோ 1.584 நம்மளுக்கு வந்திருக்கு. 1.54 கொடுத்துருக்கான் ஜூல் பை செகண்ட். அதான் வாட்ஸ்ல தான் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த 11ஆல வந்து மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் அப்படி எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆட் பண்ணி அந்த நம்பர் போட்டுக்கலாம். இங்கே 4 + 4 8. அதே மாதிரி இங்கே 4 + 0 4. ஸோ லாஸ்ட் நம்பர் மறுபடியும் எழுதிக்கிடணும். ஸோ இங்கே 10 ஸ்கொயர், இங்கே 10 பவர் மைனஸ் 6 இருக்கு. ஸோ 10 பவர் மைனஸ் 4 ஆயிரும். ஸோ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1.58. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் இதே தான். சரியா? ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்டது தான். ஐ திங்க் இதே நம்ம டிஎன்பிசியில் இதே தான் கொஸ்டின் தான் பார்த்துருந்தோம். சேம் கொஸ்டின் இதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஹெச் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ 7.5 ஆன்சர் இருந்தது. சேம் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சேம் கொஸ்டின். ஸோ fins are provided on the heat transferring surface. ஸோ எதுக்காக டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதே தான் ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா டு ப்ரொமோட் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஏ ஆல்சோ இன்க்ரீசிங், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். அதான் fins வந்து அதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. ஸோ எ தின் ஃபிளாட் பிளேட் இஸ் ஹேங்கிங் ஃப்ரீலி இன் த ஏர். ஸோ இங்கே வந்து T infinity கொடுத்துருக்காங்க. ஸோ 27 டிகிரி செல்சியஸ். ரைட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் ரேட். ஸோ Q வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா கொடுத்தாச்சு. ஸோ Q பை ஏ கொடுத்துட்டாங்க 500 வாட் பை மீட்டர் ஸ்கொயர். ஃபார் மெயின்டைனிங் த டெம்பரேச்சர் அட் த கான்ஸ்டன்ட். ஸோ T0 வேல்யூ இஸ் கிவன் 32 டிகிரி செல்சியஸ். ஹெச் வேல்யூ இஸ் ஆஸ்கிங். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்கு. ஹெச் வேல்யூ. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும். ஃப்ரீ கன்வெக்ஷன் HA இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T0 மைனஸ் T infinity. ஸோ Q பை ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏ இப்போ இந்த சைடு கொண்டு வந்துடலாம் ஃபார்முலாவில். ஸோ Q பை ஏ which is equal to H into T0 minus T infinity. ஸோ Q பை ஏ எவ்வளோ 500 which is equal to H தான் அன்னோன்னு, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 5. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 100 வந்துடும். ஸோ H தான் கேட்டிருக்கு. H equal to 100 is the answer. வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஆப்ஷன் சி. சரியா? 100 watt by meter square Kelvin is the answer. So next, which one of the following configuration is the highest fin effectiveness உள்ளது? சரியா? Should be thin flame and small பார்த்திருந்தோம். So thin should be close spaced. Close இருக்கணும். அதே இடத்துல வந்து thin-ஆவும் இருக்கணும். ஆப்ஷன் ஏ. சரியா? Thin and close spaced இருந்தா தான் வந்து highest fin effectiveness வந்து configuration கிடைக்கும். So next, fins are provided on heat transferring surface to the. So எதுக்காக ப்ரொமோட் அதே தான் சேம் கொஸ்டின் அதே ரிப்பீட் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா டு ப்ரொமோட் த ரேட் ஆஃப் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபின்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஸோ பார்த்து சரியா சார். ஃபின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் த தெர்மோகப்பிள் இஸ் டைம் ரெக்வயர்ட் பை அ தெர்மோகப்பிள் டு ரீச் த ஃபாலோயிங் வேல்யூ ஆஃப் த இனிஷியல் டெம்பரேச்சர். ஆல்ரெடி பார்த்துருப்போம். 63.2%. இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல வந்துருந்துச்சு இல்லையா? டிஆர்பி கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. அதே தான் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் த தெர்மோகப்பிள் பார்த்துருந்தோம். ஸோ அந்த (-1) வரும். அதோட வேல்யூ 0.362. ஸோ இதில் வந்து 1 மைனஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோதான் கிடைக்குன்னு வரும் இல்லையா? ஸோ 0.632 வரும் இல்லையா? ஸோ 63.2% ஆஃப் த இனிஷியல் டெம்பரேச்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். So addition of the fin to the surfaces increase the heat transfer HA by Kp. So HA by Kp வந்து எந்த அளவு இருக்கணும்? So heat transfer வந்து இப்போ addition of the heat transfer should be less than 1. சரியா? ஸோ இங்கே வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஃபார்முலாவில் வந்து படித்தது என்ன பார்த்துருப்போம்னா எஃபெக்டிவாக இருக்கிறது K into P. ஸோ HA. சரியா? ஸோ இதில் தான் வந்து இது வந்து இன்க்ரீஸ் இருந்தால் தான் வந்து எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா இதான் பார்த்துருப்போம். எஃபெக்டிவ்னஸ் should be root of K into P by A into H. சரியா? ஸோ இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல்னா அப்போ கம்மியாக இருக்கணும். ஸோ லெஸ் தேன் 1 இருக்கணும். ஆப்ஷன் சி. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் should be if the root of KA divided by KA
sorry, root of HCA divided by Kp should be less than 1. Option C is the right answer. So next Q actual rate of heat transfer, Q max maximum possible rate of heat transfer. So effectiveness தான் கேட்டிருக்கு. So effectiveness will be so Q divided by Q max. So maximum heat transfer எவ்வளவு இருக்கும் with respect to the actual heat transfer. சரியா? So இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் வந்து your effectiveness of the heat exchanger. So Newton's law of cooling formula தான். So HA into so first temperature வந்து so HA into T1 minus T2. So ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு ஆப்ஷன் B. HA into T1 minus T2. With the help of fins. சரியா? So இது கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन இருக்கு. Heat transfer. So எவ்வளவு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்? அதாவது fins வந்து நம்ம யூஸ் பண்றது மூலமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோம். பட் எவ்வளவு டைம் இன்க்ரீஸ் ஆகும்னா 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? So இது கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन இருக்கு. With the help of fins, the heat transfer can be increased by about 10 times. Option D. So next with the increase in the length of the fin, the efficiency. So length வந்து increase ஆயிடுச்சுன்னா your efficiency will be decrease. ஏன்னா வந்து ஷார்ட்டா இருக்கணும் நம்மளுக்கு படிச்சிருந்தோம். அதே மாதிரி ஷார்ட் அண்ட் தின்னதா இருக்கணும். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க லென்த்தா இருக்கணும் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் த லென்த் வந்து கூட கூட வந்து எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ ஏ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த பயாட் நம்பர். ஸோ இது சேம் கொஸ்டின் எல்சி கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் த வால்யூம் டு த சாலிட் டு த சர்ஃபேஸ் ஏரியா ஆப்ஷன் ஏ. ஸோ ஹெச்எல் பை கே வந்து இவர் நசட் நம்பர் பார்த்துருந்தோம். ஹெச்எல் பை கே நசட் நம்பர் இதே தான் வந்து இவர் பயாட் நம்பருக்கு அதே தான் வரும். சரியா? ஸோ இங்கே பயாட் நம்பரில் நசட் நம்பர் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் the lowest value of the நசட் நம்பர். ஸோ வில் பி ஸோ நசட் நம்பர் வந்து மினிமம் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1. சரியா? ஸோ மினிமம் வந்து 1 தான் இருக்கணும். ஸோ 1லேருந்து அதிகமாக தான் இருக்கும். கிரேட்டர் தான் 1 நசட் நம்பர் வந்து பார்க்கும்போது இட் ஷுட் பி கிரேட்டர் தான் 1 அதான் பார்த்துருப்போம். சரியா? ஸோ மினிமம் வேல்யூ என்ன இருக்கும்னா 1 தான் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அவ்வளோதான். So these are the questions asked in the TNPSC and other state public service commission la ketta fins and unsteady state heat conduction question. சரியா? So in the next video we will discuss about the engineering service and gate or RRB questions discuss பண்ணலாம். சரியா? So don't forget to subscribe our channel. கற்றல் கற்போம் கற்பிப்போம். Thank you for your valuable time. We will meet in the next video. Thank you.